ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தொளிச்சு வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வரமிளகா, ஜீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, ஏலக்காய் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. முழு மல்லி, முந்திரி இது மட்டும் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வணக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் சின்ன வெங்காயத்தை வணக்கிடலாம். பச்சையாக போட்டு அரைக்கலாம். அது ஒரு மாதிரி மீன் குழம்பு ஸ்மெல் வரும். அதனால் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன், வணக்கிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை வணக்கிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. மசாலா தூள் போடுறதுனால வரமிளகாய் கம்மியாக போட்டிங்கன்னா போதுமானது. இதை நல்லா வணக்கிக்கோங்க. சீரகம், மிளகு, கசகசா, சோம்பு, 2 ஏலக்காய் இதை மட்டும் போடுறோம். அதையும் நல்லா எண்ணெயில் வணங்க விட்டுருங்க. முழு மல்லி, முந்திரி. நீங்கள் முந்திரிக்கு பதிலாக முந்திரி ஒமிட் பண்ணுறதுனாலும் ஒமிட் பண்ணிக்கலாம், முந்திரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பாதாமும் போடலாம். முந்திரிக்கு பதிலாக பாதாமும் போடலாம். ஊற வச்சு அந்த தோலை உரிச்சும் போடலாம். இப்போ நம்ம அந்த வணக்கி வச்சுருக்கிறத அரைக்க போகிறோம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதை மட்டும் அரைச்சி ஊற்றியும் ரெடி பண்ணலாம். நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறக்காக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறோம். முந்திரி ஆட் பண்ணுறதுனால நீங்கள் தேங்காயை அவாய்ட் பண்ணிக்கிறனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை முந்திரி வேண்டாம், தேங்காய் மட்டும் போட்டுக்கிறனாலும் ஓகே. ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போடுங்க. அது குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக அந்த பொட்டுக்கடலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். இதில் நீங்கள் வெங்காயம் நல்லா வணங்க விட வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வணங்க விட்டிங்கனாவே போதும். நல்லா ஆற விட்டு அரைங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், நான் சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் வந்தது. நீங்களும் சாம்பார் தூள் சேர்த்தி பாருங்கள். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குக்கரில் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம். நான் குக்கரில் விசில் விட்டுட்டேன். டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஆனால் பாத்திரத்தில் வேக வச்சிங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா விசில்லையும் வெளியில் வரும், நமக்கு குழம்பும் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும். அதனால் அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றி சிக்கனை போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு விசில் விட்டுட்டேன். அவ்வளோதான் வேலை. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. நான் தோசைக்கு தான் செஞ்சேன். நீங்கள் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்திக்கிட்டிங்கன்னா ஓகே தான். தோசைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை மாவில் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. ஆற பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இங்கே ஊற்றும் போதே தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. அவ்வளோதாங்க. நம்ம அந்த வணக்கின எண்ணெய் மட்டும்தான். திருப்பியும் எண்ணெய் வேணும், தாளிப்பு வேணும் அப்படின்னாலும் திருப்பியும் கொடுத்துக்கோங்க தாளிப்பு. ஒரு 5-6 விசில் நல்லா விட்டுருங்க. ஏன்னா நம்ம சிக்கனை வேக வைக்கவே இல்லை முதல்ல, இப்போ தான் வேக வைக்கிறோம். அதனால் விசில் ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. ஒரு குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டாவே போதுமானது. இல்லைன்னா 5-6 விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 6 விசில் விட்டேங்க. அட்டகாசமாக இருந்துச்சுங்க.
ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே எடுத்து பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாயிரும்.